இனிய தமிழ் சித்திரை புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். சக்கரவானம் பாக்ஸ் தேவையில்லை, அதுலேயும் எல்லாத்துலேயும் ஒரு 5 பீஸ் தான். எவ்வளோ அது? அதாங்க, அதான் ஸ்பார்க்லெஸ் பெருசு தேவையில்லை, சிங்கிள். எவ்வளோ அது? அதில் ஒரு 5 தான், அவ்வளோதான். அனைத்து தமிழ் சொந்தங்களுக்கும் வணக்கம். என்னடா புதுசாக ஒரு சேனலில் வந்து மீட் பண்ணுறான்னு பார்க்குறீங்களா? ஒன்றும் இல்லை, இனிமேல் யுதிவோக்ஸ் சேனலில் வந்து காவியம் சம்மந்தமான வீடியோக்கள், நம்மளோட தமிழ் பண்பாடு சம்மந்தமான வீடியோக்கள், கிராமியம் சம்மந்தமான வீடியோக்கள் எல்லாமே, காவியம், தாலாட்டு, கும்மி எல்லாமே வந்து யுதிவோக்ஸ் சேனலில் வந்துடும். ஸோ நம்மளோட டெய்லி வீடியோஸ், மியூசிக் வ்ளாக்ஸ் எல்லாமே வந்து இந்த தமிழ் யூனிவர்ஸ் சேனலில் தான் இனி வரப்போகுது. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் தட்டி வச்சுக்கொள்ளுங்க, அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் தவறாமல் வரும். இன்றைக்கு என்னடா கோயிலுக்கு வந்திருக்கேன்னு பார்க்குறீங்களா? ஒன்றும் இல்லை, சித்திரை வருஷம் இன்றைக்கு. ஸோ இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் எல்லாருக்குமே. நம்மளோட படியனை வந்து சோடிச்சு கொண்டிருக்காங்க கோயிலில். ஸோ அதையும் அப்படியே வீடியோவில் காட்டிடுவோம்ட்டு காட்டுறேன். நம்மளோட மருத்து நீர் வைக்கிற முறை வந்து தமிழர் பண்பாட்டில் இருக்குது. ஸோ மருத்து நீர் பண்ணுறதுக்காக தான் கோயிலுக்கு நான் வந்தேன். கோயிலில் வந்து மருத்து நீரை வேணுனேன். இந்த 2 இலை வந்து தலைக்கு ஒரு இலை வைப்பாங்க, காலுக்கு ஒரு இலை வைப்பாங்க. இந்த முறை வந்து அந்த இலை வந்து புங்க இலை என்று சொல்கிற இலை வந்து தலைக்கும், ஆலை இலை வந்து காலுக்கும் வைக்க சொல்லி இந்த தம்பி என்னட்ட தந்தார். ஸோ இலையையும் மருத்து நீர் வைக்கிறதுக்காக வேண்டின மருத்து நீரையும் வந்து அது என்னத்தில் செய்கிறது என்னன்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் சொல்கிறேன். வேண்டிட்டு எடுத்துகிட்டு அவர் விளக்கமாக சொன்னார். தம்பி எனக்கு வாய்ஸ் போட இல்லாமல் போயிட்டுது, சரியான நாய்ஸாக இருந்தது ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணது. ஸோ அதையும் வேண்டி எடுத்துகிட்டு, நம்மளை பார்க்கணுமென்று ஆசைப்படுவீங்களே, அதுக்காக நம்மளையும் வீடியோவில் காட்டிட்டு அப்படியே வேண்டி எடுத்துகிட்டு வீட்டை போய் அடுத்த நாள் மார்னிங் வந்து மருத்து நீர் வச்சது. அதுதான் இந்த வீடியோ. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும். காலில் நான் ஆலம் இலை வச்சிருக்கிறேன். தலையில் வந்து அம்மப்பா வயசுக்கு மூத்த ஆக்கள் தான் வந்து வைப்பாங்க. ஸோ தலையில் வந்து புங்க இலையில் வச்சுட்டு அம்மப்பா வந்து மருத்து நீர் எனக்கு வச்சு விட்டார். எங்களோட ஃபேமிலியிலேயே வயசு கூடின ஆள் வந்து அம்மாப்பா தான், அம்மாவோட அப்பா. ஸோ அவர் தான் எனக்கு, எங்களோட அம்மாவுக்கு, அப்பாவுக்கு எல்லாருக்குமே அவர் தான் மருத்து நீர் வைப்பார். இதுதான் நம்மளோட தமிழ் பண்பாடு. ஸோ அதையும் வச்சுட்டு வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். எனக்கு வந்து நான் ஏர்லியாக வீடியோஸ் எடுத்திருப்பேன்னு நினைக்கிறேன். ஏன்னு சொன்னால் அந்த மருத்து நீர் வேண்ட போகிறது, இப்போ எடுத்து வர்றது, மருத்து நீர் வச்சு முழுகிறது எல்லாம் நீங்கள் முன்னுக்கு பார்த்துருப்பீங்க. எல்லாருக்குமே ஹாப்பி நியூ இயர். இனி வந்து நம்மளோட வீடியோஸ் எல்லாமே வந்து தமிழ் யூனிவர்ஸ் என்று சொல்கிற சேனலில் தான் அப்லோட் பண்ணப்படும். மற்ற வீடியோஸ், காவியங்கள், தாலாட்டுகள், நாம் போட்டுக்கொண்டிருந்த நிறைய வீடியோஸ் அது எல்லாமே யுதிவோக்ஸில் வரும். நம்ம இப்போ போடுற அந்த விளாக்ஸ், டெய்லி விளாக்ஸ், அதுக்கு பிறகு நம்ம மற்ற வீடியோஸ் எல்லாமே, மியூசிக் சம்மந்தமான வீடியோஸ் எல்லாமே வந்து தமிழ் யூனிவர்ஸ் என்ற சேனலில் தான் வரும். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அந்த சேனலில் பார்க்காதவங்க போய் யுதிவோக்ஸ் என்று சர்ச் பண்ணி அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. தொடர்ந்து வீடியோக்குள்ளே போவோம். இப்போ தான் நம்ம முடிக்கிட்டு இதான் என்ற அவுட்ஃபிட் நீங்கள் பார்த்துருப்பீங்க. எடுத்துகிட்டு கோயிலுக்கு போகிறோம். கோயிலில் எப்படி இருக்குது, எத்தனை பேர் வந்திருக்காங்க, கோயில் நிறைய பேர் கோயிலுக்கு வருவாங்க நினைக்கிறேன். பார்த்துட்டு எல்லாரோடையும் சேர்ந்து நியூ இயரை செலிப்ரேட் பண்ணுவோம். இனிய தமிழ் சித்திரை புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஓகே, இப்போ தான் நம்ம மெயின் வீடியோக்குள்ளே வந்திருக்கோம். நம்மளோட தமிழ் புத்தாண்டை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் வந்து கைவிசேடம் வேண்டுதல் என்ற ஒரு நிகழ்வை வந்து விரும்புவாங்க கூடுதலாக. ஏனென்றா எல்லாரும் போய் ஆசீர்வாதம் வேண்டிட்டு அப்பாட்ட, அம்மாட்ட, அம்மம்மாட்ட, வயசுக்கு மூத்த எல்லார்ட்டையும் வந்து காசு வேண்டுவாங்க. அதான் என்னத்துக்குன்னு சொன்னால் வந்து அவங்க கொடுக்குற அந்த காசால் ஒரு 100 ரூபாயோ 200 ரூபாயோ அதால் வந்து
தொடர்ந்து நமக்கு வருமானம் வரணும், அந்த வருஷம் ஃபுல்லாக வந்து நல்ல வருஷமாக இருக்கணுன்றதுக்காக தான் அந்த கை விசேடம் வேண்டுதல்ன்ற நிகழ்வு வந்து நடைபெறும். அதைத்தான் நான் இப்போ செஞ்சு கொண்டிருக்கேன். போயிட்டு எங்கள் அப்பாட காலில் ஆசீர்வாதம் வேண்டிட்டு அவர் தந்த காசை வந்து நான் வேண்டி எடுக்கிறேன். பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும். என்னென்னு சொன்னால் அந்த இதிலேருந்து, அதாவது நம்ம எப்படி சொல்கிற கடையில் வந்து முதலாவது வியாபாரம் போகிற மாதிரி தான் இந்த வருஷம் ஃபுல்லாக நமக்கு அதுதான் ஃபர்ஸ்ட் அமௌண்ட். ஸோ அதை வந்து வேண்டிட்டு கோயிலுக்கு போகிறதுக்காக கார் எடுத்துகிட்டு கோயிலுக்கு போய் கொண்டிருக்கிறோம். வழக்கமாக வந்து சித்திரை வருஷம்னு சொன்னால் கோயிலுக்கு போயிட்டு அம்மா அப்பா கிட்ட போயிட்டு அம்மா பாட்டெல்லாம் ஆசீர்வாதம் வேண்டிட்டு அப்படியே வந்து 3 கோயில் 4 கோயிலுக்கு போவோம். எங்களோட ஏரியாவில் இருக்கிற ஒரு 3-4 கோயிலுக்கு. இது முதலாவது பிள்ளையார் கோயில், அதுக்கு அடுத்தது நான் வீடியோவில் காட்டுவேன் வந்து கிருஷ்ணன் கோயில், அதுக்கு அடுத்தது முருகன் கோயில், அதுக்கு அடுத்தது மாரியம்மன் கோயில், இப்படி நிறைய கோயில்களுக்கு ஒரு 4 கோயில் போவோம் வழக்கமாக. எல்லா நம்மளோட கொண்டாட்டங்களுக்கும் வந்து அந்த 4 கோயிலுக்கும் போயிட்டு அப்படியே அம்மாப்பாட வீட்டை போயிட்டு பிறகு நம்மளோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் சொந்தக்காரர்கள்ட்ட வீட்டை போயிட்டு அதுக்கு பிறகு வீட்டை போய் தான் சாப்பிடுவோம். இந்த முறை வீட்டை சாப்பிட்றதுக்கு டைம் கிடைக்காம போனதால் வேறு இடங்களுக்கெல்லாம் போனாங்க. அதெல்லாம் நீங்கள் வீடியோவில் ஃபுல்லாக பார்ப்பீங்க. இப்போ நான் கோயிலில் சுற்றி வந்துருக்கேன். அம்மா அப்பா எல்லோரும் தனியாக கும்பிடட்டும், நம்ம சுற்றி ரவுண்ட் அடித்து கெதியாக முடிச்சிருவோம்னுட்டு நான் வெளிக்கிட்டு இப்போ நான் கிருஷ்ணன் கோயிலுக்கு போய் கொண்டிருக்கேன். இதுதான் எங்களோட ஏரியாவுக்குள்ளே இருக்கிற கோயில். இதுக்கு பக்கத்தில் தான் எங்களோட வீடு இருக்குது. எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பர்டிகுலரில் இருக்கிறார்கள் நிறைய பேருக்கு இந்த ஏரியா தெரிஞ்சிருக்கும். வாய்ஸ் வந்து விளங்காது, வாய்ஸ் ஓவரில் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கிறேன். இது வந்து முருகன் கோயில். அப்போ நான் 3டையுமே இவங்க எல்லோரும் வாரத்துக்கு முதல் நாம் சுற்றி கும்பிட்டுருவோம், வந்துடுவோம். கடவுளே நமக்கு இந்த இயர் ஃபுல்லாக நல்லா இருக்கணும் என்று கும்பிட்டுட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு நான் வந்து என்னோட ப்ரேயர்ஸை வந்து முடிச்சிட்டேன். நேரத்தோடு முடிச்சுட்டு அப்படியே இவங்க எல்லாம் வந்து கும்பிட்டு முடிச்சுட்டு வந்த பிறகு காரில் ஏறிட்டு காகில்ஸ் ஃபுட் சிட்டி போயிட்டு கொஞ்சம் வேண்டிய திங்ஸ் இருந்தது வேண்டிட்டு, பழங்கள், பிறகு சமைக்கிறதுக்குரிய மரக்கறிகள் கொஞ்சம் வேண்டிட்டு அப்படியே இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும் என்ன விலை ஓட்டிருக்கானலண்டு. பரவாயில்ல, ஆனால் இருந்ததுக்கு ஸ்ரீலங்கா எவ்வளோ மேலுன்னு தான் சொல்லணும். இருந்ததுக்கு நல்லா விலைகள் குறைஞ்சிருக்குது. நல்லாண்டு சொல்லையும் மேலாது குறைஞ்சிருக்கு, ஓரளவு குறைஞ்சிருக்கு. அப்படியே வந்துட்டு இந்த ஜூஸ் வந்து எனக்கு பிடிச்ச ஃபேவரிட் ஜூஸ் ஆப்பிள் ஜூஸ் அப்சல்யூட்னு சொல்லி செம்மையாக இருக்கும். காகில்ஸ் பக்கம் போனீங்கன்னு சொன்னால் கிஸ்டட ஜூஸ் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டை போகிறதுக்கு லேட் ஆகிட்டு ஸோ அப்படியே போயிட்டு சாப்பிட்டுட்டு அடுத்த வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அப்படியே வீடியோ கண்டினியூவாக பாருங்கள். வாங்க போயிட்டு இவ்வளோ நேரம் பிளான் பண்ணாமல் தான் இருந்தேன். நான் போயிட்டு ஃபயர் ஒர்க்ஸ் ஏதாவது கடையில் இருக்குதான்னு பார்த்து வேண்டிட்டு வருவோம். வேண்டிட்டு வந்து அதை பற்ற வச்சுட்டு அதோட வீடியோவை முடிச்சு கொள்வோம். சக்கரவானம் பாக்ஸ் தேவையில்லை. அதுலேயும் எல்லாத்துலேயும் ஒரு 5 பீஸ் தான். எவ்வளோ அது? அதுதாங்க, அதான் உண்டு. ஸ்பார்க்லெஸ் பாக்ஸ் வந்து தான் பெருசு தேவையில்லை, சின்ன தான். எவ்வளோ அது தாங்க? அதே அதில் ஒரு 5 தாங்க, அவ்வளோதான். இது கையில் வச்சு தங்க போறியா? போயிட்டே எவ்வளோ அது? 200 தான். அதில் 2 தான். என்ன பேர் சொன்னீங்க? தங்க போறியா? ஓகே, அவ்வளோ தாங்க. எவ்வளோ? ஓகே, இப்போ வாங்கிட்டு வந்த கிராக்கர்ஸ், ஃபயர் ஒர்க்ஸ் எல்லாத்தையுமே கணக்கு இல்லை, கொஞ்சம் தான் வேண்டிட்டு வந்தேன். நான் அவ்வளோத்தையுமே பற்ற வைப்போம். பார்த்துட்டு அதோட நான் வீடியோவை முடிச்சுக்கொள்கிறேன். நம்மளோட தமிழ் யூனிவர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இனி அந்த டெய்லி vlog வீடியோஸ், ஸ்பெஷல் வீடியோஸ் எல்லாமே இதில் தான் வரும். காவியம் தாலாட்டு வீடியோஸ் எல்லாமே யுதிவோக்ஸ் சேனலில் வரும். அதையும் போய் பார்க்காதவங்க பார்த்துக்கொள்ளுங்க. பாய் பாய். ரெக்கஸை வேண்டிட்டு வந்து பொத்த வச்சா அது பெரிய சம்பவம் பண்ணி விட்டுட்டு பற்ற வச்சு போடுறோன்னு ஒன்றுமே வேலை செய்யலை. நான் நினைக்கிறேன் அந்த பாக்ஸ் வந்து அப்படியே பழையதாக இருக்கும் போல். அதை எப்படி கண்டுபிடிக்கிறது பழசா புதுசான்னு தெரியலை. அதில் டேட் ஒன்றும் இருக்கே இல்லை. எடுத்தாச்சு, போட்டேன். 2 தரமோ 3 தரம் போட்டேன், ஒன்றுமே பற்றவே இல்லை. அதுக்கு பிறகு போட்டது ஒன்றோ 2 சம்திங் பற்றிச்சுது. அதை உங்களுக்கு வீடியோவில் காட்டியிருக்கேன் பாருங்கள். அவ்வளோதான் பற்றினது. அதுக்கு பிறகு இது ஏதோ நாம் முன் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. முன்னுக்கு தங்க பொரியாமன்னு சொல்லி தந்தார் 2.
நான் அது அந்த தங்கப்பொறியில் ஒன்று தான் வேலை செஞ்சுது, அதுவும் ஒழுங்காக வேலை செய்யலை, அவடத்துக்கிட்டே பற்றிட்டு முடிஞ்சுது. அடுத்தது பற்றவே இல்லை. வேண்டிட்டு வந்த விஷயத்திலே இந்த ஸ்பார்க்லர்ஸ் மட்டும்தான் ஒழுங்காக பற்றினது. சரி, அது சின்ன பிள்ளை விளையாடுற விஷயம், அதையாவது உங்களுக்கு காட்டுவோம் என்னட்டு பற்ற வச்சுட்டு அம்மா கொண்டு அப்பா கொண்டு எல்லாருக்கும் கொடுத்து ஸ்பார்க்லர்ஸை தான் பற்ற வைக்க விட்டது. பார்த்தீங்கன்னா தெரியும், அவள் அப்படியே சின்ன பிள்ளையா மாதிரி சுற்றி கொண்டிருக்காவு. என்ன செய்கிற, பரவாயில்ல, வேண்டுனதுக்கு இதையாவது சுற்றுங்கன்னு விட்டுட்டேன். அப்படியே வீடியோவை நாம் முடிச்சுக்கொள்வோம். இந்த கிரக்கர்ஸ் பற்றின வீடியோஸையும் அதுக்கு பிறகு பெரிய சம்பவம் எல்லாம் நடந்தது. வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அடுத்தடுத்த வீடியோஸ் தொடர்ந்து நம்மளோட சேனலில் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள். பாய் பாய்.